யாரா நீ? எதுக்கு நீ என்ன அடிக்கிற? ஏன்டா கனிக்கு என்னடா கொடுத்த? கனி? எந்த கனி? எனக்கு ஒன்றும் புரியல. மரத்துல காக்கிமா அந்த கனி வச்சண்டா. குழந்தை கனிக்கு அன்னைக்கு நீ தானே டியூஷன் எடுக்க போன, அவளுக்கு சாப்பாட்டு என்னடா கலந்து கொடுத்த? சொல்றோம் சார், நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னா கேட்கவே மாட்டீங்கல்ல சார். சொல்றோம் சார் சொல்றோம். சொல்லு சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். வச்சிருவேன். நீ இல்லைன்னு சொன்னோன்னே விட்டு போற ஆள் கிடையாது நான். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி உனக்கு கொன்றுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா, மரியாதையா சொல்லிடு. சொல்றோம். சார் 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 நான் சொல்லிடுறேன் சார். அது விஷம்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். அவங்க ஏதோ ஒன்று கொடுத்து பாப்பா சாப்பிட்ற எதுலையாவது கலந்துருன்னு மட்டும் சொன்னாங்க சார். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார். நான் ஏதோ மயக்க மருந்தா தான் இருக்குன்னு நினைச்சேன் சார். அவங்க சொன்ன மாதிரி பாப்பா குடிக்கிற பால்ல கலந்துட்டேன் சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். யாரு செய்ய சொன்னா? அது தெரியல சார். டேய், அதை எப்படா தெரியாம இருக்கும்? சார், ஃபேக் ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணாங்க சார். பவுடரு கொரியர்ல வந்துச்சு. பணத்தை பைக்ல வச்சுட்டு போயிட்டாங்க சார். மற்றபடி அவங்க யாரு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். அவங்க யாருன்னு தெரியக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க சார். நானே இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம பயந்து போய் வீட்லயே இருக்கேன் சார். சார், புள்ள குட்டிக்காரன் சார், என்னை விட்டுருங்க சார். விடதான்டா போறேன், ஆனா இதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க தான் போறேன். சார், உன் ஒய்ஃபோட நம்பர் கொடு. சார் 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 வேணாம் சார். ஏய், நீ யார் எப்பேற்பட்ட கிரிமினல்னு உன் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அதுக்கப்புறமும் அவங்க கூட குடும்பம் நடத்துறானா அப்ப பாத்துக்கலாம். நம்பர் சொல்லு. சார் 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 வேணாம் சார், ப்ளீஸ் சார். சொல்றா சார். சொல்ற 922. இப்ப சொல்ல மாட்டேன். நீ சொன்னியே இதை செய்ய சொன்னவன் யாருன்னு தெரியாதுன்னு. ஒருவேளை அவனுக்கும் உனக்கும் டைரக்ட் லிங்க் இருந்துச்சுன்னு தெரிஞ்சது, உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். உன்னை அடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் தண்டனையே கிடையாதுடா. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் குடும்பத்துல இருந்து தள்ளி வச்சு தனியால உட்கார வைக்கணும். அதான் தண்டனை. டேய், எவன்டா கல் எடுத்து அடிக்கிறது? ரவுடி. என்ன சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆளக்கான. ரவுடி ரவுடி. ஏய் பாப்பா, இந்த வரேன். இங்க வா 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 வா. பாப்பா, வீரா இருக்கா? ஓகே 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 ஓகே. எப்படி பேசுறது? போனே. ஐயோ, மாட்டிப்பா அவகிட்ட. ஆமா, அவன் என்னையவே அடிப்பா, நீ ஏமாத்திரம். என்ன பண்ணலாம்? அப்படியே இரு, வரேன். இப்ப பேசு. ஹாய் ரவுடி. பாப்பா, என்ன இந்த நேரத்துல? இல்ல ரவுடி, உன்னை பார்க்க முடியல, பேச முடியல. எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? பேச வேண்டியது தானே, என் கடை எதிர்த்த மாதிரி தானே இருக்கு. கிளம்பி வர வேண்டியது தானே. எங்கேயுமே போக கூடாதுன்னு வீரா ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டுட்டா. இது எல்லாமே உங்க சித்தி உன் நல்லதுக்காக தான்டா சொல்லிருப்பாங்க. என்ன நல்லது? போர் அடிக்குது ரவுடி. அச்சச்சோ, என் தங்கமயிலுக்கு போர் அடிக்குதோ? இப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? தங்கமயில்னு. ஏன் உனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காதா? கூப்பிடலாம், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனா என்ன தங்கமயில்னு வீர கூப்பிடுவா, அப்புறம் வள்ளியம்மா கூப்பிடுவாங்க. அப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ பாய்ஸ் யாருமே என்னை இப்படி கூப்பிட்டதே இல்ல தெரியுமா? எங்க அப்பா என்கிட்ட அந்த அளவுக்கு பேசினது கூட இல்ல ரவுடி. ஏன்னா நான் எங்க அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ வீட்டுக்கு வருவாருன்னே தெரியல. ரவுடி, நீ என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்க. உன் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னையும் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லடா, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன், எங்கேயும் போல. என் ராஜா குட்டிக்கு, என் சக்கரை கட்டிக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நான் முன்னாடி வந்து நிப்பேன். போதுமா? போதும். ஆனா அடிக்கடி மீட் பண்ண முடியலையே ரவுடி. தல, இந்தா தல.
என்ன தல ஏன் இப்படி இருக்க? அவ யார் என்னன்னே தெரியாதப்ப என் கூட பேசிட்டு இருந்தா, என் கூட விளையாண்டா. அப்பெல்லாம் அவளை பார்க்கறதுக்கு ஈஸியா சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அவ என் அண்ணமாவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணால கூட பார்க்க முடியல. மனசெல்லாம் அவன் நினப்பாவே இருக்கு. இப்ப என்ன, பாப்பாவை பார்த்து அவ கூட வெளியே போகணும் அவ்வளவுதானே? ம். எப்படி? பேசாம உன் அத்தைக்கிட்ட சொல்லி பாப்பாவை வெளியில கூட்டிட்டு வர சொல்லு. இன்னைக்கு ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் பண்ணிக்கோ. வெளியில கூட்டிட்டு போ, ஊர் சுத்து, சாக்லேட் வாங்கி கொடு, எல்லாமே பண்ணு. அண்ணியும் ஆபீஸ் போயிடுவாங்க. அதே மாதிரி யார் உன்னை கேட்பா சொல்லு? ஆமால, அத்தை இருக்குல்ல. சொல்லுடா. எனக்கு ஒரு ஆசை. என்ன? பாப்பாவை 1ஆம் தேதி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே கூட்டு வரியா? ஒரு நாள் முழுக்க பாப்பா கூடவே இருக்கணும்னு தோணுது அத்தை. அவளுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும், விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி தரணும், அவளை தோல்ல தூக்கி வச்சுட்டு ஊரு பூரா சுத்தணும். அவ்வளவு ஆசை இருக்குத்த. மாறா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் அதெல்லாம் புரியுது. ஆனா வீராக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும்ல. சரி, முடிஞ்சா பாரு. நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. ஏதோ எனக்கு தோணுச்சு, கேட்டேன். சில நேரத்துல கேட்காம இருக்கிறத விட கேட்டு இல்லைன்னு சொல்ற ஒரு திருப்தி இருக்கும்ல. பரவாயில்ல, விடு. மாறா, ம். நான் ட்ரை பண்றேன்.